ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 67 பெயர்களை கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியலை பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்ட ஒரு சில மணி நேரங்களில் அடுத்தடுத்து முக்கிய தலைவர்கள் கட்சியில் இருந்தே விலகியதால் பாஜக தேசிய தலைமை அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. கடந்த வாரம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கான முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியான போதே கட்சி தாவியவர்களுக்கு சீட்டு வழங்கப்பட்டிருப்பதாகவும் கட்சிக்காக உழைத்தவர்கள் ஓரங்கட்டப்படுவதாகவும் கூறி சொந்த கட்சிக்கு எதிராக பாஜக தொண்டர்கள் போராட்டத்தில் குதித்தனர். ஒரு வாரம் கழித்து ஹரியானாவிலும் அதே தவறை செய்து மீண்டும் சிக்கலில் மாட்டியிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அனைத்து சமூகத்தினரையும் உள்ளடக்கிய வேட்பாளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்பதற்காக 14 பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர், 13 ஜாட் சமூகத்தினர், 9 பிராமண சமூகத்தினர், 7 பஞ்சாபி சமூகத்தினருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கி இருக்கிறது ஹரியானா பாஜக. 27 புதுமுகங்களை வேட்பாளர் பட்டியலில் சேர்த்திருக்கும் பாஜக 2 சிட்டிங் அமைச்சர்கள் மற்றும் 8 எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு மறுத்துவிட்டு வாரிசு அரசியல்வாதிகளுக்கும் கட்சி தாவி வந்த தலைவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கி இருக்கிறது. ஜனநாயக ஜனதா கட்சியில் இருந்து பாஜகவுக்கு தாவிய தேவேந்திர சிங் பாப்லி, ராம்குமார் கௌதம், அனுப் தனக் என 3 முன்னாள் எம்எல்ஏக்கள் பாஜக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் முதலமைச்சர்களின் பேரக்குழந்தைகள் 3 பேருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. பன்சிலாலின் பேத்தி ஸ்ருதி சௌத்ரி, பஜன்லாலின் பேரன் பாவ்யா பிஷ்னாய், ராவ் பிரேந்திர சிங்கின் பேத்தி ஆர்த்தி சிங் ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஆர்த்தி சிங் மத்திய அமைச்சர் ராவ் இந்திரஜித் சிங்கின் மகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் அதிருப்தி அடைந்த அமைச்சர் மற்றும் எம்எல்ஏக்கள் ஆதரவாளர்களுடன் பாஜகவில் இருந்து விலகி வருவது தேர்தல் நேரத்தில் அந்த கட்சிக்கு சிக்கலை அதிகப்படுத்தி இருக்கிறது. அமைச்சர் ரஞ்சித் சௌதாலா ராணியா தொகுதியில் போட்டியிட நினைத்திருந்த நிலையில் அவரது பெயரே வேட்பாளர் பட்டியலில் இல்லை. இதனால் உடனடியாக கட்சியில் இருந்து விலகிய நிலையில் வாய்ப்புக்காக பிச்சை எடுக்க மாட்டேன் என கூறியிருக்கிறார் ரஞ்சித் சௌதாலா. 2019 இதே ராணியா தொகுதியில் சுயேட்சையாக வெற்றி பெற்றவர். பின்னர் பாஜகவில் சேர்ந்து அமைச்சர் பதவியை வாங்கியிருந்தார். தற்போது கட்சியில் இருந்து விலகிய அவருக்கு தப்வாலி தொகுதியில் வாய்ப்பு தருவதாக பாஜக கூறியும் சுயேட்சையாக ராணியா தொகுதியில் களமிறங்குவேன் என அறிவித்திருக்கிறார் ரஞ்சித் சௌதாலா. இதேபோல ராடியா எம்எல்ஏ லக்ஷ்மண் நாப்பா, ஃபரிதாபாத் பொறுப்பாளர் GL சர்மா ஆகியோர் பாஜகவில் இருந்து விலகுவதாகவும் தங்களது ஆதரவாளர்களோடு காங்கிரஸில் இணைய இருப்பதாகவும் அறிவித்துள்ளனர். பாத்ரா தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏவும் சாக்ரிதாதிரி பகுதி தலைவருமான சுக்விந்தர் ஷீரனும் அதிருப்தி அடைந்திருக்கிறார். கட்சி தாவியவர்களுக்கு வாய்ப்பு வழங்க 3 தலைமுறையாக கட்சிக்காக உழைத்தவர்கள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி அவர் கட்சியில் இருந்து விலகி இருக்கிறார். முன்னாள் அமைச்சரும் மாநில OBC பிரிவு தலைவருமான தேவ் கம்போஜும் பாஜகவுக்கு இனி விசுவாசிகள் தேவையில்லை என கூறி விலகி இருக்கிறார். மற்றொரு முன்னாள் அமைச்சரான கவிதா ஜெயின் 2 நாட்களுக்குள் பாஜக தன்னை சோனிபட் தொகுதி வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என கெடு விதித்திருக்கிறார். குருஷேத்ரா தொகுதி MP நவீன் ஜிண்டாலின் தாய் சாவித்ரி ஜிண்டால் பாஜக அறிவித்துள்ள வேட்பாளருக்கு எதிராக ஹிசார் தொகுதியில் களமிறங்க முடிவு செய்து அறிவித்திருக்கிறார். வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு 24 மணி நேரத்திற்குள் பல்வேறு முனைகளில் இருந்து வந்த அதிருப்தி குரல்களால் ஹரியானா பாஜக திக்குமுக்காடி நிற்கிறது. ஆனாலும் வெற்றி வாய்ப்பை அடிப்படையாக கொண்டு மட்டுமே சீட்டு வழங்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. தேர்தலுக்கு இன்னும் 1 மாதத்திற்கும் குறைவான நாட்களே இருக்கும் நிலையில் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என முக்கிய தலைவர்கள் பாஜகவில் இருந்து அடுத்தடுத்து விலகுவதும் அவர்களில் சிலர் காங்கிரஸில் ஐக்கியமாக முடிவு செய்திருப்பதும் பாஜக தேசிய தலைமைக்கு நெருக்கடியை அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே ஹரியானாவில் பாஜக காங்கிரஸ் இடையே நிலவும் நேரடி மோதலால் தொங்கு சட்டமன்றம் அமையவே வாய்ப்பு அதிகம் என ஊடகங்கள் கருத்து கணிப்பு வெளியிட்டு வரும் நிலையில் பாஜக இந்த உட்கட்சி பிரச்சனைகளை தாண்டி மீண்டும் ஆட்சி அமைக்குமா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது.